அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் லாபாதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம். பணம் கைக்கு வந்த மறு நிமிடமே செலவாகிவிடும். உத்தியோக மாற்றமோ வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பும் சூழல் உருவாகலாம். மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. உங்கள் ராசிக்கு 4-7 ஆகிரங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திப்பீர்கள். திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழவும் உகந்த நேரம் இது. மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமான அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது கவனமாக செயல்பட வேண்டும். உடன்பிறப்புகள் எதிரியாகலாம், உற்றார் உறவினர்கள் பகையாகலாம், கடன் சுமை கூடும், கவலை அதிகரிக்கும், பிள்ளைகளால் விரயம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர்களுக்கு போய் சேரும். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2-9 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் யோகம் உண்டு. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பணியில் இருக்கும் தொய்வு அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். தந்தை வழி உறவினர் மூலம் தனவரவு உண்டு. வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் அனுசரிப்பு குறையும். உத்தியோகத்தில்
உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இலாக்கா மாற்றம் வரலாம். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையலாம். எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். அன்பு, பண்பு, பாசம், பாச பிணைப்பு, பரிவு, நேர்மை, உண்மை, உழைப்பின் மூலம் உயர்வு பெற்று விளங்குவீர்கள். அமைதியின் மறுபக்கம் எழுச்சி என்பதை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற முதுமொழியை குறிஞ்சி மலர் போல் காட்ட தவற மாட்டீர்கள். குடும்பத்தில் உங்களது எண்ணங்களின் படியே யாவும் நடந்தேறும். அதை அடுத்தவர்கள் அறிய இயலாது. நிர்வாகத்திறன், மெல்லிய வண்ணம், செயல் என்ற பாங்கு செய்வதை சிறக்க செய்து வருவீர்கள். எந்த ஒரு நொடி பொழுதிலும் நிதானம் தவறாமையுடன் முடிவுகளை உடனுக்கு உடன் எடுத்து செயலில் புகுத்தி செயல்புரிவதுதான் உங்களது தலையான கடமையாகும். தனவரவு பல வழிகளில் தாராளமயமானாலும் கையிருப்பு கொள்வது இயலாதாக அமையும். சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள், நவீன வஸ்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களை போன்ற அத்தியாவசியமானவற்றிற்கு விரயங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் தேவை அறிந்து அவர்களின் அத்தியாவசியமான செலவுகளை செய்து கொடுக்க தவற மாட்டீர்கள். அவர்களின் அன்பை பெறுவீர்கள். ஜென்மத்திலும் துவாதம்சத்தில் பாப கிரகங்களின் ஆதிக்கம் நிலவுவதால் செயல் தடுமாற்றம், எதிலும் நண்பகத்தன்மை குன்றுதல், உணர்ச்சி வயப்படுத்தல், கோபப்படுத்தல், எதையும் பிறகு பார்த்துக் கொள்வோம் என்ற அலட்சிய போக்கு இவைகளுக்கு இடமளிக்காமல் இருப்பது சிறந்தது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்று குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள். பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. பாதங்களில் நடக்கும்போது வலி ஏற்படும். உணவுகளில் கட்டுப்பாடு இன்றி உட்கொள்வதால் வயிற்றில் உஷ்ணம், வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பிணிகள் உருவாகக்கூடும். அதிக தூக்கம், சோம்பல் போன்றவையும் பாதிக்கும். உத்தியோகம் உயர்வை தரும். புகழ் உண்டு. கௌரவம் கிடைக்கும். கடின உழைப்பு என்றுமே தோற்றது இல்லை. தொழிலில், வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் வரும். தனவரவு தேவைகளை நிவர்த்தி பண்ணும். பெண்களுக்கு பண்புடனும் பாசத்துடனும் குடும்ப நலனுக்காக, முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்களில் ஈடுபடுத்தி ஜெயம் காண்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்துவிட வேண்டும் என்ற மன ஓட்டத்துடனும் அதை செய்தும் காட்டுவீர்கள். உழைப்பு என்றுமே வீண் போகாது. கணவன் மனைவி இடையே ஊடல் அதிகரிக்கும். அந்யோன்யம் பெருகும். உடல் பிணிகள், மார்பகம், பாதங்களில் வலி ஆகியன ஏற்படக்கூடும். கவனம் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு நல்ல புத்திமான்கள் தான் நீங்கள். நண்பர்கள் சிலரால் திசை திரும்பக்கூடும். நல்வழி தவறாது கல்வியில் கவனம் செலுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் புகழ் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நன்மை என்பது இன்றைய அரசியலுக்கு ஏற்றது அல்ல. அமைதி, பொறுமை தேவை. முகஸ்துதிக்காக விரயம் செய்வது நலம் தராது. இந்த மீனராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.